இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட அழகான வண்ணமயமான ஜவுளிகள். இதில் உள்ள பிரச்சனை கழிவுநீர். உலகின் 20% நீர் மாசுபாட்டிற்கு ஜவுளி உற்பத்தி காரணமாக இருக்கிறது. குறிப்பாக சாயமேற்றுதல் மற்றும் இறுதி செயல்முறைகளில் கழிவுநீர் உருவாகிறது. குஜராத்தின் வதோதரா நகரத்தில் உள்ள ஒரு நிறுவனம் சிலவற்றை வித்தியாசமாக செய்கிறது. எம்ப்ராய்டரி, சாயமேற்றுதல் கலைஞர்களாலான போதி நிறுவனம் எல்லா கழிவு நீரையும் மறுசுழற்சி செய்கிறது. கழிவு நீரை வெளியேற்றாத அமைப்பு என்று சான்றிதழை எங்கள் நிறுவனம் பெற்றிருக்கிறது. எல்லா கழிவு நீரும் பணிமனைக்குள்ளேயே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. எங்களது செயல்பாடுகளின் மூலம் பணிமனைக்குள்ளேயே மறுசுழற்சி செய்யக்கூடிய, நிலத்தில் வெளியேற்ற தகுந்த, பாசனத்துக்கு உகந்த நீர் கிடைக்கிறது. போதி நிறுவனத்தில் எல்லா கழிவு நீரும் இயற்கை முறையில் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. ஜவுளி கழிவு நீர் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை துணை நிறுவனர் பிரதீப் சின்ஹா காண்பிக்கிறார். பிளக்யூலேஷன் என்ற திரட்சி செயல்முறையின்படி படிகாரமும் சுண்ணாம்பும் பயன்படுத்தப்படுகிறது. அருகில் வந்து பாருங்கள். துகள்கள் ஒன்று சேர தொடங்கியுள்ளன. விரைவில் அவை அடியில் தங்கிவிடும். இங்கே பல துகள்கள் ஒன்று சேருகின்றன. இவ்வாறு ஒன்று சேர படிகாரமும் சுண்ணாம்பும் உதவுகின்றது. இந்த ஒருங்கிணைந்த துகள்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கின்றனவோ அவ்வளவு எளிதாக அவற்றை நீக்க முடியும். இந்த மணிவாழை தோட்டங்கள் அழகுக்காக வளர்க்கப்படவில்லை. இவை முக்கியமான வடிகட்டும் பணியை மேற்கொள்கின்றன. கடின உலோக துகள்களை அகற்றுகின்றன. மணிவாழை நேரடியாக எதுவும் செய்வதில்லை. இதன் வேர்களில் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. இந்த படலத்தின் ஊடாக நீர் செல்லும் போது மணற்படலத்தையும் கூழாங்கல் படலத்தையும் எதிர்கொள்ளும். நீர் வடிகட்டப்படும். நீரில் மீதமிருக்கும் துகள்கள் வடிகட்டிகளிலேயே ஒட்டிக்கொள்ளும்.